காய்ஸ் தேங்காய் வச்சு இப்படி துருவி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், பைனாப்பிள் பர்பி செய்ய போகிறோம். துருவி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இதில் இப்போது பைனாப்பிள் எடுத்துக்கலாம். பைனாப்பிள் எடுத்துக்கின்னு இப்போது இதில் தேய்ச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்க காய்ஸ், நல்லா திருவி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. செப்பரேட்டாக வச்சுக்கலாம். பாருங்க காய்ஸ், இப்போ ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கிறோம். பைனாப்பிள் பர்பி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பைனாப்பிள், துருவின தேங்காய், சர்க்கரை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துருவின தேங்காய் ஒரு கப் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போதும். கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகிடணும். அப்புறமா பைனாப்பிள் போட்டுக்கலாம். பைனாப்பிள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க காய்ஸ், நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் அப்படி கொதிக்கட்டும். கொதிச்சு இன்னும் சர்க்கரை கொஞ்சம் போடலாம். தீப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்குங்க. இந்த மாதிரி பாருங்க காய்ஸ், பைனாப்பிளில் தண்ணி இருக்கிறதுனால அதில் நல்லா வேகும். நல்லா கொதிச்சு கெட்டி ஆகணும். தண்ணி கிண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. காய்ஸ், அரை ஸ்பூன் நெய் போடலாம். நெய் போட்டு நல்லா கலக்குங்க. பாருங்க காய்ஸ், நல்லா கொச்சின்னு இருக்கு. நல்லா கெட்டி ஆகும். அளவு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிள், ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை. இது கப்பு கொஞ்சம் பெருசு, இந்த கப்பு கொஞ்சம் சின்னது. இந்த கப்பு அளவே பாதி எடுத்துக்கோங்க போதும் சர்க்கரை. பாருங்க காய்ஸ், நல்லா கெட்டியாக இருக்குது. நெய் சாப்பிட்றவங்க நெய் போட்டு நல்லா போட்டுக்கணும். எவ்வளோ சாப்பிட்றீங்க அவ்வளோ போட்டு நல்லா கலக்கி நல்லா பண்ணுவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் நெய் சாப்பிட்றதில்ல, ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அத்தை கொஞ்சமாக போட்டுருக்கேன். என் பசங்க கூட நெய் சாப்பிட்றதில்ல. தேவைன்றவங்க நெய் போட்டுருங்க. நல்லா கலக்குங்க. நெய் போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க விட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். சரியா காய்ஸ்? பாருங்க காய்ஸ், பைனாப்பிளில் இருக்கிற தண்ணி போகிற வரைக்கும் நல்லா சுண்டட்டும். நல்லா குக் ஆகட்டும். நல்லா நல்லா கலக்கினே இருங்க, கலக்க விடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி அமுத்துனா தண்ணி இன்னும் தரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் இன்னும் நல்லா கலக்கணும். மாதிரி பாருங்க கைஸ், இப்படி அமுத்துனா பைனாப்பிள் தண்ணி வரல, நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா நல்லா வெந்திருக்கு. இப்போது ரெடி ஆயிடுச்சு. மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். சக்கரை உங்களுக்கு தேவையில்லாமல் எவ்வளோ ஒன்று தீப்பு போட்டுக்குங்க. பைனாப்பிள் நல்லா பயிற்றுக்கு எடுத்துக்குங்க, அப்போதான் தீப்பு இருக்கும். பாருங்க காய்ஸ், நல்லா வெந்து ஆயிடுச்சு. ஒரு கித்தில் இப்படி போட்டுக்கணும். தட்டு எடுத்திங்கன்னா ரெடி. பர்பி ரெடி காய்ஸ். பைனாப்பிள் பர்பி, தேங்காய் பைனாப்பிள் பர்பி ரெடி. நல்லாயிருக்கும் காய்ஸ். பசங்க கொடுத்தா நல்லாயிருக்குன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஜில்ஜி காலியாகிடும் வீட்டில். செஞ்சு சாப்பிடுங்க காய்ஸ். பாருங்க காய்ஸ், அப்போ காமிச்சதுக்குன்னா இந்த மாதிரி செஞ்சால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி ஒன்று அப்படி செஞ்சுக்கோங்க, இப்படி ஒன்று அப்படி செஞ்சுக்கோங்க. ஒரு கப்பு எடுத்துன்னு சின்ன கப்பில் இதுமாரி போட்டால் நல்லா ஊஞ்சிச்சு பாருங்க. நல்லா ஊஞ்சி சின்ன கப்புங்க இந்த எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு. பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஜெல்ஜி வீட்டில் காலியாக இன்னும் ஓணுன்னு கேட்பாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காய்ஸ், நல்லாயிருக்கு. பைனாப்பிள் தேங்காய் பர்பி ரெடி. பாருங்க கைஸ், நல்லா இருக்குது. நல்லா சேர்ந்து சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க.